4 வருடங்களுக்கு முன்னர் அனைத்து புனிதர்கள் தேவாலயத்திற்குள் கைக்குண்டு கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் திருப்திகரமான முறையில் விசாரணை நடத்தப்படவில்லை என தெரிவித்து இந்த சாத்வீக போராட்டம் நடத்தப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பில் மீண்டும் விசாரணைகளை நடத்துமாறு போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் கோரிக்கை விடுத்தனர். வாசனாவுக்குට වගේ දේවස්ථානයේම ආවතේව කරන ඒ பொரளை அனைத்து புனிதர்கள் தேவாலயத்தில் 4 வருடங்களுக்கு முன்னர் மிகவும் திட்டமிடப்பட்ட முறையில் குண்டு ஒன்று வைக்கப்பட்டு இன்றுடன் 4 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. அதிர்ஷ்டவசமாக அந்த தேவாலயத்தில் பணியாற்றும் ஊழியர் ஒருவரால் அந்த குண்டு கண்டுபிடிக்கப்பட்டது. குண்டு கண்டுபிடிக்கப்பட்ட பின்னர் அந்த பிரதேசத்துக்கு பொறுப்பான போலீஸ் உத்தியோகத்தர்கள் அதே போன்று தேசபந்து தென்னகோன் ஆகியோர் முதலில் அந்த இடத்திற்கு வந்து கலந்துரையாடி இருந்தனர். இன்னும் அவர் செயற்பாடுகளை உரிய முறையில் முன்னெடுத்தாரா என்ற சந்தேகம் எமக்கு உள்ளது. தேசபந்து தென்னகோன் தொடர்பிலும் குண்டு தொடர்பிலும் உரிய விசாரணைகள் மேற்கொள்ளுமாறு கோரிக்கை விடுக்கின்றோம். எனினும் இதுவரை எதுவும் நடைபெறவில்லை. இறுதியாக நடந்தது என்ன? குண்டை கண்டுபிடித்த தேவாலய ஊழியரை கைது செய்து சுமார் 1 மாத காலம் சிறையில் அடைத்து வைத்து அவருக்கு பல்வேறு அழுத்தங்கள் விடுத்திருந்தனர். எனினும் சிசிடிவி கேமராவில் வேறொருவர் குண்டு வைப்பதை பார்த்தோம். எனினும் அந்த நபர் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படவில்லை. குண்டு வைத்த நபர் கைது செய்யப்பட்டு துறைமுக சிறைச்சாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக அந்த காலப்பகுதியில் தெரிவித்தனர். எனினும் அந்த நபருக்கு என்ன நடந்தது, அவர் யார் என்பது பற்றி நமக்கு தெரியவில்லை. அவர் எங்கிருந்து வந்தவர் என எம்மால் அறிய முடியவில்லை. குண்டு வைக்கப்பட்ட தினத்திற்கு முன் தினத்தில் குறித்த நபர் தேவாலயத்துக்கு வந்து கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்தமை சிசிடிவி காட்சிகளை மிக தெளிவாக பதிவாகியிருந்தமை தொடர்பில் நாம் அப்போது தெரிவித்தோம். அந்த நபரை ஏன் கைது செய்யவில்லை, அவரை கைது செய்து யாரின் தேவைக்காக குண்டு வைக்கப்பட்டது என்பது தொடர்பில் அறிவதற்கான விசாரணை ஏன் நடத்தவில்லை என அப்போது இருந்த அரசாங்கத்திடம் வினவியிருந்தோம். எனினும் எதுவும் நடைபெறவில்லை. காலப்போக்கில் இது மறைந்து போக இடமளிக்க வேண்டாம் என நாம் மீண்டும் கேட்டுக் கொள்கின்றோம். ஏனெனில் இந்த சம்பவத்திற்கும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்திற்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருப்பதாக நாம் சந்தேகிக்கின்றோம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்று 1000 நாட்கள் நிறைவை முன்னிட்டு ஜனவரி மாதம் 14ஆம் தேதி விசேட பிரார்த்தனைகள் மற்றும் போராட்டத்தை முன்னெடுக்க தயாராக உள்ளோம். ඇයි අල්ලගත්තේ නැත්තේ? ඒ පුද්ගලයාව අල්ලගෙන ඒකේ සුලමුල මේ බෝම්බේ අටවන්නට කාටද උවමනාව තිබුණේ කියලා ඇයි හොයාගත්තේ නැත්තේ කියලා අපි එවකට රජයෙන් ඇහැව්වා. නමුත් ඒ කිසි දෙයක් සිද්ධ වුණේ නැහැ.